யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். பகவானுடன் நாம் இன்று பார்க்க இருப்பது தந்தையை பார்ப்பது எப்படி. தந்தையை நேருக்கு நேர் எப்படி பார்ப்பது? ஒரு நாள் காலையிலிருந்து யோகி தன்னை காண வந்த அனைவரிடமும் இந்த கேள்வியை கேட்கலானார். அவ்வமயம் நானும் யோகியோடு இருந்தேன். இந்த பிச்சைக்காரன் தான் தன் தந்தையின் மடியில்தான் அமர்ந்திருக்கிறான் என்பதை அறிவான். எனினும் அவனால் தந்தையை முகத்துக்கு முகம் காண முடியவில்லை. எப்படி தந்தையை முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் தரிசிப்பது? இந்த கேள்வியை வெவ்வேறு வகைகளில் அநேக பாவனைகளில் யோகி மாற்றி மாற்றி கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் அந்த கேள்வியின் உயிர் துடிப்பு தெரிந்தது. உண்மையாகவே அறிந்து கொள்ளும் தாபத்தில்தான் யோகி அக்கேள்வியை கேட்பது போல் தோன்றியது. அறிந்து கொள்ள கேட்டாரா அல்லது அறிந்து கொள்ள வைப்பதற்காக கேட்டாரா? யோகி ஏதோ தத்துவார்த்த பேருண்மையை விளக்கப் போவதாக நான் எண்ணினேன். அவரையே உற்று நோக்கியபடி அமர்ந்திருந்தேன். சுவாமி, நீங்கள்தான் தந்தை. நீங்கள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறீர்கள். அதனால் தங்களால் தங்களின் முகத்தை பார்க்க முடியாது சுவாமி. ஒரு பக்தர் விளக்கமளித்தார். யோகி அதை கண்டுகொள்ளவே இல்லை. மறுபடியும் அதே கேள்வியை கேட்க ஆரம்பித்தார். மற்றொரு முறை பக்தர் வேறொரு விதமாக விவரித்தார். யோகி அதையும் பொருட்படுத்தவில்லை. மறுபடியும் அதே கேள்வி. காலையிலிருந்து என்னையும் யோகி பலமுறை இக்கேள்வியை கேட்டும் நான் பதிலே சொல்லவில்லை. யோகி எனக்கு விளங்க வைப்பார் என்ற எதிர்பார்ப்புடன் மௌனமாக அமர்ந்திருந்தேன். மாலை பொழுது ஆனது. யோகியின் கேள்வி புதுமை மங்காமல் புது பொலிவுடன் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. எத்தனையோ பக்தர்கள் வந்தனர், சென்றனர். சிலர் பதில் சொல்ல பிரயத்தனப்பட்டார்கள். மற்றும் சிலர் தங்கள் மேதா விலாசத்தை வெளிப்படுத்த எண்ணி தத்துவமழை பொழிந்தனர். ஆனால் யோகி அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். பக்தர்களில் பெரும்பாலானோர் விரக்தியுடன் வெளியேறினர். பார்த்தசாரதி, எனது தந்தையின் மடியில் நான் அமர்ந்திருக்கிறேன். எனினும் என்னால் என் தந்தையின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. எப்படி என் தந்தையின் முகம் நேரில் பார்ப்பது? யோகி மீண்டும் என்னை நோக்கி வினவினார். காலையிலிருந்து இந்த மர்ம முடிச்சுக்கு விடையளிப்பார் என பொறுமையுடன் காத்து கொண்டிருந்த எனக்கு யோகி மீண்டும் இக்கேள்வியை என்னிடம் கேட்டபோது பித்து பிடித்தது போல ஆயிற்று. வெடித்து விட்டேன். யோகியை சுட்டி காட்டியபடி கத்தினேன். சுவாமி, நான் என் தந்தையை நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் பார்த்துவிட்டேன். தங்களால் தங்கள் தந்தையின் முகத்தை பார்க்க முடியாவிட்டால் அது உங்கள் விதி சுவாமி. நான் என்ன செய்யட்டும்? நான் பொங்கி பொறுமையிழந்து கத்தியதை கண்டு யோகி அமர்க்களமாக வெடிச்சிரிப்பு சிரித்தார். அச்சிரிப்பு அலையலையாய் ஆனந்த பிரவாகமாய் வந்து கொண்டே இருந்தது. அந்த சிரிப்பில் நான் வெட்கி நாணி தலை குனிந்து உருகி கரைந்து விட்டேன். அந்த கேள்வியும் அந்த நொடியிலிருந்து நின்று போய்விட்டது. யோகி மீண்டும் அக்கேள்வியை கேட்கவே இல்லை. அங்கு கேள்வியும் இல்லை, பதிலும் இல்லை, பேரானந்தம் மட்டும்தான் இருந்தது. பகவானுடன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம். இன்னும் எத்தனை எத்தனை அனுபவங்கள் நமக்கு பகவான் அளிப்பார். தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்போம். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.